காய்ஸ் பீச்சுக்கு வந்தோடனே இங்கே 4 பேர் என்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்னன்னே தெரியல, எதுக்கு என்கிட்ட வந்தாங்க, எதுக்கு என் பின்னாடியே வராங்க பாருங்களேன். இவன் குறிப்பாக என் கூட வந்துட்டு இருக்கிறான், எதுக்குன்னு தெரியல. சரி ரைட்டு விடுங்க, இன்றைக்குள்ள விஷயத்தில் வருவோம். மாஸ்டரிங் மசாலா பயணத்தில் இன்றைக்கி டே 4. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே 2 பனானாவை சறுக்கு முறுக்கு நாக் அவுட் பண்ணிவிட்டு கார்டே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு பீச்சு கிளம்பிட்டேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டைட்டிலில் என்ன ஆக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மாஸ்டரிங் மசாலா பயணம் இந்த டைட்டில் என்னோட வீடியோவில் இனிமேட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி பீச்சில் அதிகமாக கூட்டல நண்பர்களே. ஸோ அதனால் ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு சூரியன் கிட்டேருந்து விட்டாமின் டி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெட்டாக வீட்டுக்கு சுட்டு விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு சரியான பசி. ஸோ பழைய சோறு இருந்துச்சு, பட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தெரியுது நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் எனக்கு இன்னைக்கு லீவ் நண்பர்களே. காலையிலே கார்டியோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவினிங்காக போயிட்டு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கொஞ்சம் கார்ட்டூன் அடிக்டட் நண்பர்களே. இந்த அனிமே சீரிஸ் இந்த மாதிரி நிறையா பார்ப்பேன். ஒரு 2 மினியன்ஸ் மூவி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது இன்றைக்கெல்லாம் பார்த்து முடிச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ ஒன்று சாயங்காலம் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குக்கு போயிட்டு ஒரு 10 மசாலா அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி புல்டேங்கிறதால புல்லப்ஸு, சின்னப்ஸு, ஆஸ்திரேலியன் புல்லப்ஸு இதெல்லாமே ட்ரைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இன்றைக்குள்ள நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.